ஹாய் பிரைஸ் லார்ட். எல்லா கத்தும் சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். தேவன் நமக்கு 2024லேருந்து 25க்குள்ளே பிரவேசிக்கும்படியாக கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். 2024லேருந்து 25க்குள்ளே பிரவேசிச்சிருக்கிறோம். ஸோ உடல் ரீதியாகவும் சரி, மனல் ரீதியாகவும் சரி, நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் இருக்கும். 24லேருந்து 25 உள்ளே போயிட்டோம். ஸோ இந்த இந்த 24ல் இந்த தப்பு நான் செஞ்சுட்டேன், 25லாம் இதை செய்யக்கூடாது, இதை ஃபாலோ பண்ண சக்ஸஸ் ஆச்சு, மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணணும். ஸோ இனி இதை விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள நிறைய காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். ஸோ நம்ம நிறைய ஸ்கெடியூல் போட்டிருப்போம், ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்போம். ஸோ இப்படியா இருக்கிற காரியங்கள் மத்தியில் 24ல் நம்ம செஞ்ச காரியங்களில் ஒன்று அது அப்படியே 25க்குள்ளே கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரு காரியம். அது என்ன அப்படின்னா, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். ஆமாங்க, அவர் மேலே வச்ச நம்பிக்கை மாத்திரம் குறையாம, கொஞ்சம் கூட அதில் சந்தேகம் இல்லாமல் அப்படியே 2025க்குள்ளே முழுமையாக நம்ம பிரவேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அநேக நாளாக, அநேக வருடங்களாக நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள், ஸோ ஆண்டவர் சமூகத்தில் டெய்லி ப்ரே பண்ணிட்டுருக்கலாம், ஆண்டவரே இதுக்கு ஆன்சர் இல்லையா அப்படின்றவங்க கூட இருக்கலாம். ஸோ நிச்சயமாகவே அது எல்லாத்துக்கும், அந்த ப்ரேயர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ காத்திருந்து நல்லா பெஸ்ட்டானது பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ ஒருபொழுதும் சோர்ந்து போகாதீங்க. அதுக்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு சேரும். ஸோ அந்த விசுவாசத்தோடு, அந்த முழுமையான நம்பிக்கையோடு 2025க்குள்ளே நம்ம பிரவேசிக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து பயணிக்க தேவன் நம்ம ஒவ்வொருக்கும் கிருபை பாராட்டுவாராக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ ஆல்.